அப்ப ஆண் தேனிக்கும் இதுதானே சேஃப்கார்டு பண்ணணும். இது பண்ணாதா, மதிக்கவே செய்யாதா? ஆண் தேனி வந்து சோம்பேறி, அதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான். தேனை எடுக்கணும். தேனீக்கள்னால நம்மளை வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. என்னன்னா தேனீக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவை தொடர்ந்து கொடுப்பாங்க. இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இப்ப அந்த உண்மையிலேயே அதுக்கு வந்து பார்வை தெரியுது அப்படின்னா அது குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து சரியான வெப்பம் இல்லைன்னா அந்த புழுக்கள் வந்து இறந்து போயிடும். நல்ல விஷயமா சொல்லுங்க. அந்த முதுகுல குத்துறது அது வேண்டாம். ஆமா, உடைக்கலன்னா அப்படிதான் செய்வாங்க. தேனீக்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம். தேனி இருக்கிறதே இம்புட்டோன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கே ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா அதோட சம்பவங்கள், சரித்திரங்கள் எல்லாமே, சாதனைகள் எல்லாமே பெருசா இருக்கு. கடுகு சின்னதா இருந்தாலும் காரம் குறையாதுன்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தேனி தான். அதனால தேனியை வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, யாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா? அது யாருன்றதை விட சில சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் பண்ணாங்க, ஒருத்தர் தனியா அப்படின்னு இல்ல. இன்னொன்னு என்னன்னா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத சொல்றேன். தேனீக்கள்னால நம்மள வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. இப்ப உங்களுடைய ஃபேஸ், என்னுடைய ஃபேஸ் நம்ம பார்த்துக்கலாம், நீங்க எப்படி நான் அப்படி அப்படின்னு. ஆனா நம்ம வந்து டாக்ஸை பார்த்தோம்னா ஒரே கலர்ல இருக்கக்கூடிய டாக்ஸை நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். கரெக்ட். 10 டாக் ஒரே மாதிரி இருந்தா அதுல எது எதுன்னே தெரியாது. நம்ம ஏதாவது அடையாளம் தான் வைப்போம், இல்ல பேர் வைப்போம். பேர் வச்சா கூட ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாச்சும் ஒரு மணியை கட்டி விடுறது, இல்ல ஏதாச்சும் வைக்கிறது, ஓகே அந்த மாதிரி. ஆனா இந்த தேனீக்கள் இருக்குல்ல, தம்மா துண்டு தான் இருக்கு. ஆனா அவைகள்னால நம்மள வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்றேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா தேனீக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவை தொடர்ந்து கொடுப்பாங்க. அதுக்கு தேவையானது என்ன? இது தேன். தேன் தேவை. ஆனா அதுக்கு பதிலாக அதை என்ன கொடுப்பாங்கன்னா, சக்கரை தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பவுல்ல வச்சு கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, ஒருத்தருடைய ஃபேஸை வந்து போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து ஃபர்ஸ்ட் தேனீக்கள் முன்னாடி வைப்பாங்க. வச்சுட்டு அந்த போட்டோ பக்கத்துல பவுல்ல வந்து சக்கரை தண்ணியை வந்து ஊற்றி வைப்பாங்க. இப்ப அந்த இடத்துல சக்கரை தண்ணி இருக்குல்ல, அதை வந்து தேனீக்கள் குடிக்குது இல்லை. இப்ப தேனீக்கள் அந்த போட்டோவை வந்து ஞாபகம் வச்சுக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த போட்டோவை வேற எங்கேயாவது வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சக்கரை தண்ணி உள்ள பவுலை வச்சோம்னா கரெக்டா அங்க போய் அந்த தண்ணியை போய் குடிக்க போகுது. இப்ப இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 5-6 போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. வெவ்வேறு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வெவ்வேறு போட்டோஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயும் இதே மாதிரி பவுல் வச்சு அதுல வந்து எல்லாத்துலயுமே தண்ணி ஊத்துனாங்க. ஆனா இது ஏற்கனவே பார்த்துருக்கும்ல ஒரு போட்டோ, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவுல்ல மட்டும் வெறும் தண்ணியை தான் ஊத்துனாங்க. மத்த எல்லா பவுல்லையும் சக்கரை தண்ணி ஊத்துனாங்க. இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இப்ப அந்த உண்மையிலேயே அதுக்கு வந்து பார்வை தெரியுது அப்படின்னா அந்த போட்டோ இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா அந்த தண்ணியை தான் குடிக்கும், தேனுன்னு நினைச்சுக்கிட்டு, சக்கரை தண்ணின்னு நினைச்சிட்டு. கரெக்டா ஒருவேளை அது அங்க வராம வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், உண்மையிலேயே சக்கரை தண்ணிக்கு, அப்ப அது மோப்பம் பிடிச்சி வந்திருக்கு, அப்ப போட்டோக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உறுதிப்படுத்திடலாம். அதுக்காக இப்படி பண்ணாங்க. அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப உங்களுடைய போட்டோவை வச்சுட்டு ஒரு பவுல்ல சக்கரை தண்ணி வைக்கிறாங்க. இத வந்து நோட் பண்ணி வச்சுக்குது. ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல இந்த மனுஷன் இருக்கான், இந்த போட்டோ இருக்கிற இடத்துலதான் சக்கரை தண்ணி இருக்குன்னு அது நோட் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்ப என்னுடைய போட்டோவையும் உங்க போட்டோவையும் வச்சிடறாங்க. உண்மையை சொல்ல போனா இப்ப உங்க போட்டோ இருக்குல்ல, அந்த இடத்துல வெறும் தண்ணி தான் இருக்கு பவுல்ல, என் போட்டோ இருக்கிற இடத்துல சக்கரை தண்ணி இருக்கு. இப்ப தேனி மோப்பம் பிடிச்சி வருதுன்னா என் போட்டோ இருக்கிற இடத்துல தானே வரணும். ஆனா தேனி கரெக்டா உங்க போட்டோ இருக்கிற இடத்துல வந்து அந்த தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்தது, சக்கரை தண்ணியா இருக்குமா அப்படின்னு. அப்ப அதை வச்சுதான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து மனிதர்களை பிரிச்சு பார்க்க தெரியுது. அதனாலதான் இதை பழக்கப்படுத்தின உடனே, இந்த போட்டோ இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவுல்ல சக்கரை தண்ணி இருக்கும்னு பழக்கப்படுத்தின உடனே அது கரெக்டா அந்த இடத்துக்கு வருது இல்ல, அதை வச்சுதான் இதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுது ஒவ்வொருத்தரினுடைய. இப்ப மனுஷங்க வந்து எப்படி பார்ப்போம்னா, மூக்கு தனியா, கண்ணு தனியா, வாய் தனியா பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வந்து பார்ப்போம். அதுக்கு பேரு கன்ஃபிகரல் ப்ராசஸிங் அப்படின்றது. அந்த கன்ஃபிகரல் ப்ராசஸிங்கை தான் இதுவும் பண்ணுது, தேனீக்களும் பண்ணுது. அதனாலதான் உங்களை என்ன கூட அதனால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்படிதான் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க.
அதுக்கப்புறம் இதனோட இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றேன். இப்ப தேன் கூடு இருக்குல்ல, அந்த தேன் கூட்டுக்குள்ள தினந்தோறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு 1500ல இருந்து 2000 முட்டை கூட போடும். அப்ப முட்டையிலிருந்து தினந்தோறும் புழுக்கள் லார்வா வந்து வெளியே வந்துட்டே இருக்கும். அதுதான் காலப்போக்குல தேனீக்களா மாறுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அந்த புழுக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வந்து தேவை. 34 டிகிரில இருந்து 35 டிகிரி இருக்கணும். அந்த வெப்பநிலை தேவை. அது குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து சரியான வெப்பம் இல்லைன்னா அந்த புழுக்கள் வந்து இறந்து போயிடும். இப்ப இந்த ஒரு வெப்பநிலைய அந்த வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, மற்ற தேனீக்கள் அதெல்லாமே வந்து பராமரிக்கும். உதாரணத்துக்கு வெளியே பயங்கரமா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோம், பயங்கர குளிர்ந்த காற்று வீசுது. அப்ப தேன் கூட்டுக்குள்ளேயும் அந்த 34-35 டிகிரி மெயின்டைன் ஆகாது, கரெக்டா கம்மியாயிரும். அப்ப என்ன பண்ணும்னா இந்த தேனீக்கள் எல்லாம் இருக்குல்ல ஒண்ணு சேர்ந்து வேலைக்கார தேனீக்கள் அந்த புழுக்களுக்கு பக்கத்துல பால் கிளஸ்டர்ஸ் மாதிரி சுத்தி நின்னுக்கும். சுத்தி நின்னுட்டு அதனுடைய தசைகள், அந்த பறக்கிறதுக்கு தசைகள் இருக்குல்ல, அதை வச்சு வேகமா வந்து அசைக்கும். அப்ப அசைக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போது அங்க ஒரு ஹீட் வந்து உற்பத்தி ஆகும். அந்த ஹீட்டை வச்சு அந்த புழுக்களை வந்து பாதுகாப்பு. இது 34ல இருந்து 35 டிகிரி வந்துடும் கரெக்டா. இப்ப ஒருவேளை வெளிய பயங்கரமா வெயில் கொளுத்துது, இப்ப என்ன பண்ணும்னா உள்ள அப்ப பயங்கர ஹீட் ஆயிரும், அப்பவும் புழுக்கு ஆபத்து தான். அப்ப அந்த நேரத்துல இந்த தேனீக்கள் என்ன பண்ணும்னா வெளியே வந்து நின்னுரும். வெளியே நின்னுகிட்டு ரெக்கைய வேகமா அடிச்சு உள்ள இருக்கிற வெப்ப காத்தை வந்து வெளியேற்றிட்டு கூலிங்கான காத்த உள்ள அனுப்பும். அப்படி ஏசி மாதிரி. அதுக்கப்புறம் அதை விட பயங்கர வெப்பம் இருக்குன்னு வைங்க, அப்ப தேனீக்கள் போய் தண்ணிய கொண்டு வந்து அந்த கூடு இருக்குல்ல அதை சுத்தி வந்து தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டும். அப்ப அந்த நீரெல்லாம் நீராவியா மாறி உள்ள குளிர்ந்த சூழ்நிலை வந்து அப்படியும் அது வந்து 34ல இருந்து 35 டிகிரி அந்த சூட்டை வந்து அதுக்கு எந்த தேவையோ அந்த மெயின்டைன் பண்ணிரும். இப்ப ஒரு விஷயம், இது வந்து இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா ஓஞ்சி போகாதா அப்படின்னு, இது வந்து ஷிஃப்ட் முறையில பண்ணும். ஒரு குறிப்பிட்ட வகை ஒரு 100 தேனி ஆரம்பத்துல பண்ணதுன்னா அது போய் ரெஸ்ட் எடுக்கும், அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இப்படி பண்ணும். இது ஃபுல்லா அந்த ஒர்க்கர் தேனி தான் பண்ணும், கரெக்டா? ஒர்க்கர் தேனி தான் வந்து இதெல்லாம். இதுல அந்த ஆண் தேனியை உள்ளேயும் விடாது, கரெக்டா? ஆண் தேனி வந்து சோம்பேறி, அதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான், தேனை எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுவும் வந்து அது போய் தேன் எடுக்காது, மத்தவங்க கொண்டு வரக்கூடிய தேனை தான் குடிக்கும். சேர்க்கைக்கு போவோம், செத்து போயிடும். ஒரே ஒரு சண்டை, இப்ப அந்த கூட்டுக்குள்ளதானே ஆண் தேனியும் இருக்கும், கரெக்டா? அப்ப ஆண் தேனிக்கும் இதுதானே சேஃப்கார்டு பண்ணணும். இது பண்ணாதா? மதிக்கவே செய்யாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தேன் தீர போகுது அப்படின்னா இவனுங்க இருந்து வேஸ்ட்ன்னு அதனுடைய ரெக்கையை கடிச்சு வெளியே விரட்டி விட்டுருவாங்க. அப்படி பண்றனால ரெக்கை இல்லாம அந்த ஆண் தேனீக்கள்னால கூட்டுக்கு வர முடியாதுல்ல, அது விழுந்து செத்து போயிடும்ல, சாவட்டும்னு சொல்லிதான் இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து உழைக்கலன்னா அப்படிதான் செய்வாங்க. உள்ள வச்சு சோறு போட முடியுமா? கொடி படத்துல தீஷா அப்படியே தனுஷ் முதுகுல குத்துவார்ல, அந்த மாதிரி தேனி வந்து சிறக கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு வருத்தப்பா. ஓகே போலாம், அவ்வளவுதான் எனக்கு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அது பெருசா போயிடும். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். வேற ஒரு வீடியோ, நல்ல வீடியோ, நல்ல எக்ஸ்பெரிமெண்டா தான் போச்சு. எனக்கு கடைசியில அந்த தேனி முதுகுல குத்து சொல்லுச்சு பாத்தீங்களா, உண்மையிலே வேண்டாம். அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேனியை பத்தின சுவாரஸ்யங்களா விஷயம் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்லுங்க. அந்த முதுகுல குத்துறது அது வேண்டாம். சரி, தேனீக்கள் இருக்குல்ல, அதனுடைய தேன் இருக்குல்ல, அது வந்து 100கணக்கான ஆண்டுகள் வந்து ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். அது ஏன்? 3000 ஆண்டுகளுக்கு முந்தின தேன் அப்படியே கெட்டு போகாம கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சுவாரஸ்யமா, அதாவது தேனியை வச்சு பார்த்துட்டு தேனி கிரியேட் பண்ற தேனை வச்சு அடுத்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்டா சொல்லிட்டேனா? இது ஒண்ணுதான், இன்னும் 2 வந்து தேனியை வச்சுதான் வரும். அந்த 2 அடுத்த வீடியோல சொல்லுவோம். எல்லா சுவாரஸ்யம் இதுலயே உடைச்சிடக்கூடாது. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ. இருந்தாலும் அந்த முதுகுல குத்தி இருக்க கூடாதுப்பா.